ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று எப்படி வந்து ஷேட் வந்து அதே மாதிரி ஷேடில் உள்ள த்ரெட் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து சில்க் த்ரெட்டு தான். இதை நம்ம முடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி நூல் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இது நீங்கள் நல்லா சுற்றிட்டு கடைசியாக ஒரு சுற்று வந்து இந்த கையை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா இது அப்படியே நின்றுக்கும், கலண்டு வராது. ஓகேவா? நீங்கள் திரும்ப வேணுங்கிறப்ப இப்படியே எடுத்துக்கலாம். செலோ டேப்போ இன்னொரு டிப் என்னென்னா, செலோ டேப் போட்டு ஓட்டலாம். அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல செலோ டேப் போட்டு ஓட்டலாம். அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஒரு 2 தடவை ஒட்டினோம்னா 3ஆவது தடவை மறுபடியும் வேறு மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம எதுவுமே தேட வேண்டாம், செலோ டேப்லாம் தேட தேவையில்லை. இது இப்படியே வச்சுட்டு ஒரு சுற்று அப்படியே சுற்றிட்டிங்கன்னா இது அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து அந்த சுற்றுனது வந்து இது வந்து எதுவுமே மாறாது. நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பயுமே த்ரெட்டை வந்து இப்படி போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க, இப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறையா த்ரெட்டு வச்சுருக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டோட கலரை வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்கள், நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு. இது 2 விதமாகவும் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். இங்கேருந்து நான் பார்த்தாலே என்னென்ன கலரில் எங்கிட்ட சில்க் த்ரெட் இருக்குன்றதை நான் இங்கேயே தெரிஞ்சுக்குவேன். இதே இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கொஞ்சம் க்ளம்ஸியாக கிடக்கும். இப்படி இருக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்பவே இதாக இருக்கும். இந்த பாருங்கள், சில நேரத்தில் இது எல்லாத்தையுமே இப்படி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நூல் வந்து சிக்கப்படாது. இது எல்லாத்தையுமே இப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா நிறையா இடம் இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது நிறையா த்ரெட் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம கம்மியாக தான் வைக்க முடியும். ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒரு த்ரெட்டு இருக்கிறது இன்னொரு த்ரெட்டு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.